அம்மா நீங்க சாப்பிடுங்க. நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடு. இருடா, நான் அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க, இருங்க. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. மன்னிச்சிரு நர்மதா. இப்படி நம்ம காதல் பொய்யன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்க போறோன்னு நீ கலங்கி நிக்கிற. அது எனக்கு புரியுது. ஆனா எல்லாத்துக்கும் காலம் ஒரு பதில் கொடுக்கும். கண்டிப்பா நான் என் அம்மாவை சம்மதிக்க வைப்பேன். குடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. போதுமா? சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிடு. போதுமா? போதும். நானும் சாப்பிடல. நானும் தான். என்ன பாக்குற? வந்து தொலை. சூப்பரா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஊட்டி விடுதே, அப்ப நமக்கும் ஊட்டி விடணுமே. ரங்கி, எனக்கு ஒரு நீ குழந்தையா? போய் அப்படி. இந்த அண்ணன் மட்டும் என்ன குழந்தையா? எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்க, எனக்கு மட்டும் ஊட்ட மாட்டற? போயிடு, அப்படி தட்டு தூக்கி அடிச்சுவேன். ரங்கா, அவனுக்கு ஒரு வாய் கொடுக்க வேண்டியதானே? சும்மா இருங்கப்பா நீங்க. வா. கூடிய சீக்கிரம் எனக்கு ஊட்டி விடுவ. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அது இன்னைக்கு நைட்டே ஒரு பிளான் பண்றேன். சரி, எல்லாரும் சாப்பிட்டு போய் படுங்க. பா, நீங்களும் அம்மாவும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நர்மதா, நீயும் சாப்பிடு. வா. இந்த வாய் அப்பா கொடுங்க. அப்ப கடைசி வரைக்கும் சாப்பிட முடியாது. எனக்கு இன்னொரு வாய். ரங்கிக்காக சரக்கு அடிச்ச அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இனிமே இந்த சரக்க மாமாவை குடிக்க வச்சு அவர்கிட்ட ரங்கி எனக்கு கட்டி வைங்கன்னு சத்தியம் வாங்கிட்டா, போதை தெளிஞ்சாலும் குடித்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக எனக்கு ரங்கிய கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இந்த ஐடியா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். என்ன மாமா, சரக்க போடலாமா?